டாடா. சாப்பிடலன்னு வந்து ஜெயிக்காந்து இருக்காங்க. திரமிசு சம்மர் ரிச்சான டஸ்ட் பேக்கெட் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட். திருப்பி எம்ம திரும்பி கடி. திரும்ப எம்ம திரும்ப. மியா மியா பூச்சிக்குட்டி சொல்ல வீடியோ எடுத்தா பண்ணாது எல்லா பிள்ளைகளும் இப்படி. அதுக்கு செல்லு ஐஃபோன் கேமரா ரொம்ப தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அதனால அந்த ரூம்ல போய் வச்சுட்டு அந்த ரூம்ல அந்த ஏசி இல்ல இந்த ரூம்ல போய் கொஞ்சம் வச்சுனா அது உறங்கிறது. அன்னைக்கு அது உறங்கிறது உணவு இருந்தாலே அது உறங்கிடும். நீ பேசுறதுலயே அது உறங்காது. என்ன ஆச்சு என்ன பேசு அப்படின்னு. எல்லா சண்டையும் அண்ணன் கோயிலுக்கு அப்போ உனக்கு என்ன இல்லை மகா குட்டி மகா மித்து டாட்டா 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 மித்து டாட்டா. கதை அடைக்கண்ட காலில் பட்டுரும். மாறா ஏன் கிளீன் பண்ணிட்டியா? டாட்டா என்ன பண்ணி வச்சிருக்க? வாரம் போ. மியா குட்டிக்கு நாங்கள் வந்து ராகி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பவுல் ஸ்பூனை பாருங்க. ஸ்பூனை கனி ஸ்பூன் தான் ராம் ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேயுமே இருக்கு இந்த ஸ்பூன். அப்படியா? அமேசான்ல கிடைக்கும். இது என்ன ஸ்பூனு? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது கொஞ்சமா தான் இந்த ஹோல்குள்ள கொஞ்சம் இருக்கும். நம்ம கொடுக்கும்போது கொஞ்சமா போகும் பேபிஸ்க்கு. ஃபுல்லா போயிடாது. இதுல 3 அணை உண்டு. இன்னொன்னு அடுத்த ஸ்டேஜ். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹோல் பெருசா இருக்கும். இது கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு பாரு. ஆமா கொஞ்சமா ஹோல்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட இந்த வாரம் ஒரு அப்டேட் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் அண்ட் கரம் மசாலா ஆர்டர் பண்ணிங்க. ஸோ லாஸ்ட் வீக் பண்ண பேட்ச் இன்னையோடி முடியுதுங்க. நாளைக்கு அடுத்த ஃப்ரெஷ் பேட்ச் பண்ணுறோம். ஹெல்த் மிக்ஸும் கரம் மசாலாவும் நிறைய பேர் ஆர்டர். நாங்கள் ஆக்சுவலி இவ்வளோ ஆர்டர்ஸ் வரும்னு நினைக்கவே இல்லைங்க. பாருங்கள் இன்னுமே வந்து ஏகப்பட்ட பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட பேட்ச் வந்து நான் 3-4 நாள் முன்னாடி தான் பண்ணியிருப்பேன். அதுக்கடையில் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அடுத்த பேட்ச் கரம் மசாலா அண்ட் ஹெல்த் மிக்ஸ் நாளைக்கு பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதில் ஆர்டர் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வாட்டி ஹியூஜ் சாரி கூட சொல்லிக்கிறேன். பிகாஸ் நிறைய ஆர்டர்ஸ் வந்ததுனால டெய்லி ஷிப்பிங் போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாக் முடிஞ்சவொன்னே தான் அடுத்தது பண்ணுவோம். ஸோ வாரம் தான் பண்ணுவோமா, அதனால் மொத்தமாக செஞ்சு வைக்கிறது இல்லை. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஹெல்த் மிக்ஸ் மசாலா எல்லாமே அப்படின்னு கொஞ்சமாக தான் பண்ணுவோம். மெயினாக நான் பண்ணுறதுனால என்னால் பல்காக பண்ண முடியாது. அதனால உங்களோட ஆர்டர்ஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம் இந்த வாரம். பட்
நாளைக்கு வந்து அடுத்த ஃப்ரெஷ் பேட்ச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி இவங்க கொரியர் கூட வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. மிச்சம் உள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த வாரத்துக்குள்ளே ஷிப் பண்ணிடுவோம். கொஞ்சம் நாள் மட்டும் டிலே ஆகலாம். ஓகே, ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் அண்ட் ஒரு சாரியும் சொல்லிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து என்னால் ஃபாஸ்ட்டாக வந்து ஷிப் பண்ண முடியல. ஏர்லியாக ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் அடுத்த நாளே அனுப்பிட்டோம். பட் இப்போ ஸ்டாக் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஃப்ரெஷ் பேட்ச் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் இது. ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் மசாலா, கரம் மசாலா ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இதோட இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மியா குட்டிக்கு நேற்று அன்னப்பிரசானம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். நைட்டு செம்ம டயர்டு, அப்படியே தூங்கிட்டேன். இன்றைக்கி காலையில் பாருங்கள், இதுதான் கதி. கிச்சன் எதுவுமே க்ளீன் பண்ணல, சிங்க் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அடுப்பு பாருங்கள், இன்றைக்கி காலையில் நிறைய பால் சேர்ந்துருச்சுன்னு பன்னீர் பண்ணலான்னு எடுத்தேன்னா பால் எல்லாம் பொங்கிடுச்சு. அதனால் அடுப்பை க்ளீன் பண்ணோம். இங்கே பன்னீர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குயிக்காட்டு நம்ம க்ளீனிங் இப்போ முடிச்சிடலாம். சதீஷோட அட்டாயா இது என்னதாக்கும்? ஜாக்கெட்டா? இல்லைன்னா இது சட்டைக்கு மேலே போடுவியா என்னது? இதே எக்ஸல் எடுத்துருக்க, உனக்கு பத்துமா? உனக்கு ட்ரிபிள் எக்ஸல்லாம் சும்மாச்சா பத்தும் உடனே முச்சு வச்சுட்டோம் முச்சு. ஆனால் இது ஆக்சுவலி நான் கூட போடலான்னு நினைக்கிறேன். நைஸ், நல்லா இருக்கா? எவ்வளோ ரூபான்னு வாங்கினேன்? 600. அவ்வளோதானா? பேண்ட் செட்டா? டேய் நான் போடலாம் போல இருக்கு. சும்மா நான் போடலாம். டேய் எனக்கு தருவியா? குவாட் செட் மாதிரி இருக்கு. இது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. 600 தான், நம்பவே முடியலையே. இனிமேல் ஜென்ஸ் செக்ஷனில் தான் ஷாப்பிங் பண்ணணும் போல இருக்கு. நைஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய 1 மீல் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து சோறு. நான் வந்து 1 கப் அரிசி 1 கப் உளுந்து அந்த அளவில் வெள்ளை உளுந்து போட்டாக்கும் வச்சுருக்கேன். ஸோ உளுந்து வந்து நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், வெஜிடேரியன் ப்ரோட்டீன். அதனால் இதில் நிறைய பூண்டு, சுக்கு, ஜீரகம், நல்ல மிளகெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் 3 பாயில்டு எக்கு போட்டு அவியல். இந்த 2 காம்பினேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் நான் எதுவுமே எடுக்கலை. பட் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி தான் ஒரு கை நிறைய நட்ஸ் வந்து சாப்பிட்டேன். ஸோ நட்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் அதில் கிடச்சிடும். ஸோ அது ஃபாஸ்டிங் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதை வச்சு தான் பிரேக் பண்ணேன் ஃபாஸ்ட்டு நட்ஸை. இப்போ வந்து என்னோடய மீல் வந்து இதுதான். டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து நல்ல பெரிய பீசஸாட்டு 3 வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னோடய
ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புட்டிங். இது நான் நேற்று செஞ்சது. ஸோ அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பிகாஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா அதனால. ஸோ இன்றைக்கி என்னோடய மீல் வந்து இதுதான். இதை தாண்டி எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னா ஒரு பவுல் தயிர் வந்து நான் இது கூட எடுத்துப்பேன். ஓகே, குட்டீஸை பிக் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு போகணுமா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் நொங்கு வச்சுருந்தாங்க. அனுஷா அன்னைக்கே நொங்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. லாஸ்ட் வீக் வந்து சதீஷ் வந்து பார்க்கும்போது நொங்கு இல்லை. இங்கே தான் நாங்கள் யூஸ்வலாக பதுவாக வாங்குவோம் போகிற வழியில். இந்த அண்ணனும் தெரியும், உங்களுக்கே நிறைய தடவை காணிச்சிருப்பேன் நொங்கும் பதனியும். அதனால் சதீஷ் வந்து இங்கே பண்ணுறேன்ட்டு நிறைய நொங்கு வச்சுருந்தாங்களா. ஸோ இவங்க அனுஷாவுக்கு வாங்கி கொடுத்துருவோமா அப்படின்னு சொன்னாங்க. அதான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட நொங்கை வெட்டி வைக்க சொல்லிட்டோம்னா மொத்தமாக வெட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அதை பிக் பண்ணி அனுஷா வீட்டுக்கு வர்ற வழியில் கொடுத்துருவோமா. பக்கம் இந்த வழியாக தான் இருக்கா, இங்கே கிடையாது, தள்ளி. சரி, ஓகே. பிள்ளைகளை அப்போ பிக் பண்ணிட்டு வரும்போது வாங்கணும். நீ சாப்பிட மாட்டேன்? நான் சாப்பிட மாட்டேன். நான் போன வாட்டி 4 தானே கொண்டு வந்தேன். போன வாட்டி தானே வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. போன வாட்டி வந்து சதீஷ் வாங்கிட்டு வரதே 4 பீஸ். அது எங்க காணும்? 4 பீஸா? இல்ல, அவ்வளவுதான் இருந்துச்சு. அது எனக்கே பத்தாது. ஏன்னா இங்க எங்க வீட்டுல நொங்கு வந்து எனக்கு அனுஷாவுக்கு தான் ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது வேற ஆசையா கேட்டுச்சு. சரி, இங்க வேற இருந்துச்சா, அதை வெட்ட சொல்லியாச்சு. அப்படிதானே? எத்தனை நொங்கு வெட்ட சொன்ன? 300 கிட்ட சொல்லிட்டியா? சரி சரி, அவன் நிறைய தருவான். அதான் தம்பி தானா. இந்த நாகர்கோயிலில் உள்ள பாதி பேர் வந்து சதீஷுக்கு வந்து அன்னை, தம்பி, அப்புறம் முதலாளி, அப்புறம் வேற எப்படி கூப்பிடுவீங்க? இவங்களோட டோன் எல்லாம் பாருங்களேன். நம்ம எல்லாம் எப்படி கூப்பிடுவோம்? நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? நாங்கெல்லாம் அக்கா, அதே மாதிரி தான் அன்னை. நீங்க வந்து முதலாளி, வேற ஏதோ ஒன்று சொல்லுவோம். என்னது வேற என்ன சொல்லுவேன்? மாப்பி, மாப்பிள்ள, மச்சான்னு சதீஷ் கூப்பிட்டு நான் பார்த்ததில்ல. மாப்பிள்ளன்னு கூப்பிடுவேன். சொல்லு மச்சி. மச்சின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, ஒரு ஃப்ரெண்டு. அது நமக்கு தெரியும். சதீஷ் வந்து ஃபோன்ல பேசும்போதே தெரியும் யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு. ஏன்னா மச்சின்னு ஒருத்தவங்கள தான் சொல்லுவாங்க. மாப்பிள்ளைன்னு வந்து ஜெயிக்காந்து இருக்காங்கல்ல அவங்கள சொல்லுவாங்க. மற்றபடி லேய் சொல்லல அப்படின்னா ஒரு ஆளு. அந்த மாதிரி தான் வந்து சதீஷோட டோன் இருக்கும். அதனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யார்கிட்ட பேசுறான் அப்படின்னு. அவங்கள வந்து சொல்லு மணி. கொஞ்சம் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அது வந்து நான் ஏன் வீடியோ மாதிரி வச்சுட்டு போறாங்க? யாரோ இறந்ததை எடுத்துட்டு போறாங்க, அதுல வீடியோ எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ். சரி, ஓகே. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய். ஏ குட்டி, ஹாய். ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுது கிடையாது, அவ சொல்லுது கிடையாது. அம்மச்சி பெரிய மத்தவா பத்தியாடா. ஹாய் சொன்னா சொல்லுது கிடையாது. சொல்லு மக்களே ஹாய். போ, நான் உனக்கு ஹாய் சொல்ல மாட்டேன். பாய் போ, பாய் போ. அனுச்சித்திக்கு பதனி நொங்க காணிமா. 2 பையன் காணி. 300 ரூபாய்க்கு எவ்வளோ நொங்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இந்த 2 கவர் நிறைய. சிந்தாதீங்கடி, வண்டியில சிந்திராத. பதனி எவ்வளோட ஒரு பாட்டு? நொங்க என்கிட்ட தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீக்கெண்ட் வரப்போகுது. அதனால் இன்றைக்கி இந்த வீக்கெண்ட் வந்து என்ன செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் கிளாசிக் டெசர்ட் திரமிசு. ஸோ திரமிசுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் மாஸ்கப்போனே சீஸ். என்கிட்ட லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வந்து இப்போது அமேசான்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்க முடியுது. ஆனால் மாஸ்கப்போன் சீஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் மாஸ்கப்போன் சீஸ் வீட்டில் பண்ணுறது வந்து அவ்வளவு சிம்பிள். ஒரு பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் கொஞ்சம் டைமும் இருந்துட்டால் போதும், நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆனால் நீங்கள் வந்து அட்வான்ஸாக பிளான் பண்ணணும்.
மாஸ்கபோன் சீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் முன்னாடியே நீங்கள் செஞ்சு வைக்கணும். ஏன்னா அது வந்து இருந்து வடிஞ்சு செட் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டி தான். அதனால் இப்போவே நான் இந்த மாஸ்கபோன் செஞ்சு வச்சுட்டேன்னா இந்த வீக்கெண்டில் நம்ம திரமிசு பண்ணிடலாம். பட் ப்ராபப்ளி இந்த வீடியோலேயே நீங்கள் திரமிசு ரெசிபி பார்த்துருவீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ மாஸ்கபோன் சீஸ் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க. 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் தேவை. ஸோ ஒரு சாஸ்பேனில் நம்மளோட க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபுல் பேக்கெட்டையுமே போட்டுற போகிறேன். அதில் இருக்கிற லிக்விடு மேலே வந்து திக்காக இருக்குங்க, கீழே வந்து லிக்விட் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த தண்ணியாட்டு வந்திருக்கு தெரியுமா, அதை மட்டும் நான் வந்து வடிகட்டிட போகிறேன். ஏன்னா அப்போ எப்படி இது ஸ்ட்ரெயின் ஆகிடும் இந்த தண்ணி, அதனால் இதை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஆக்சுவலி சில பேத்துக்கு வந்து க்ரீம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கும், அப்போ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நான் இதில் விடும்போது உங்களுக்கு தண்ணி தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஏன்னா இதை எப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம், அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எப்படியும் வடிகட்ட போகுது. ஸோ இது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு கூடுதல் தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். இப்போ இந்த பேனை வந்து நீங்கள் ஹீட் பண்ண போகிறீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஹீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திக்காக இருக்கிறது கொஞ்சம் அப்படி இதாகும், தின்னாகும். ஓகே, ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த க்ரீம் வந்து ஸ்லைட்டாக லிக்விடியாக ஆகும். ஏன்னா ஆப்வியஸ்லி இது வந்து க்ரீமு, அதனால் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து லிக்விடியாக ஆகும். இன்னொரு பாயிண்ட் சொல்லணுன்னு இருந்தேன். இப்போ என்ன மாதிரியே உங்களுக்கு அந்த அமுல் க்ரீமில் க்ரீம் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 டேஸ் வச்சிடுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த க்ரீம் இருக்குல்ல, மேலே உள்ள க்ரீம் வந்து நல்லா சொலிடிஃபை ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த ஈஸியாக தண்ணி வந்து தனியாக வரும். ஓகே, ஸோ நம்மளோட மிக்சர் வந்து ஹாட் ஆனோன்னே நான் இங்கே ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெமன் ஜூஸ் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இந்த க்ரீமை வந்து லைட்டாக அந்த ஒரு டார்ட்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு. இன்னொன்று வந்து இன்னுமே திக்காகிக்கும். ஸோ லைட்டாக ஃபஸ்ட்டாக திக்காக இருந்தது வந்து உங்களுக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது லிக்விடியாச்சுல. ஸோ இப்போ வந்து அது மறுபடியும் திக்காகும் உங்களுக்கு. இப்போ என்னோடய செட்டப்பை பாருங்கள். இது வந்து ஒரு வடிகட்டி அதை ஒரு பவுலுக்கு மேலே வச்சுருக்கேன். அண்ட் ஒரு மஸ்லின் கிளாத்தை நான் லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட க்ரீமை இதில் தான் விட போகிறோம். க்ரீமை நம்ம இந்த மஸ்லின் கிளாத் மேலே ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் மாஸ்கபோனே சீஸுங்க. இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 24 to 48 hours ஸ்ட்ரெயின் ஆகணும். இதில் உள்ள அந்த எக்ஸஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகும். ஸோ அதனால் டைம் வந்து நீங்கள் இதுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ உங்களை வந்து 24 hours கழித்து மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம திரமிசு பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து க்ரீமை வந்து விப் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் வந்து 1 கப் ஹெவி க்ரீம் வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல லேசாக ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும் பீட் பண்ணிடலாம். க்ரீமை விப் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்மளோட மாஸ்கபோனே சீஸ் ஓவர் நைட் வந்து இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடுச்சு பாருங்கள், எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு தெரியுதா. ஸோ இதுதான் மாஸ்கபோன் சீஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் டெசர்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலி இடையில வந்து இந்த தண்ணி இன்னுமே கலெக்ட் ஆகிருந்துச்சு. நான் அதை பாதியை கொட்டிட்டேன். ஏன்னா எனக்கு இது வந்து இந்த இடத்துல பற்றக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பூரா இருந்ததில் இவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு திக்கான மாஸ்கபோன் சீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ திரமிசு பண்ணிடலாம். ஸோ இந்த மாஸ்கபோனோட டெக்ஸ்டரை நான் உங்களுக்கு காணிச்சிட்றேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் சீஸ் கேக்கு இந்த மாதிரி திரமிசு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல திக்கான ஒரு மாஸ்கபோன் கிடச்சிருச்சு. நான் இங்கே மாஸ்கபோன் சீஸ் எடுத்திருக்கேங்க. இது நியர்லி ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும் நீங்கள் கடையில் உள்ளது வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ நல்ல திக்காட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். 1 கப் ஐசிங் சுகர் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ரெகுலர் சுகரை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த மாஸ்கபோன் சீஸை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். லேசாக அதை க்ரீமி ஆக்குறதுக்கு பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கம்பைன் ஆனோன்னா நம்ம வந்து சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா திக்காக பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது நான் வந்து எனக்கு அமுல் க்ரீம் தீர்ந்ததுனால நான் என்னோடய மில்கி மிஸ்ட் தான் ஆட் பண்ணேன். அது வந்து அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக ஆகலை, பட் ஸ்டில் ஓகே தான். இதை லைட்டாக கம்பைன் பண்ணிட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நான் வந்து என்னோட க்ரீமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி தான் பீட் ஆகிருக்கு. ஸோ நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுறேன். அது பீட் பண்ண இது கூட இன்கார்பரேட் ஆகி எப்படியும் திக்காகிடும் உங்களோட மிக்ஸ்சர். பட் நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா க்ரீம் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட்னஸ் கொடுக்கறதுக்கு தான். சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்மளோட திரமிசுவோட அந்த ஃபில்லிங் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட திரமிசு ஃபில்லிங் ரெடி. ட்ரெடிஷ்னலாக இதில் யோக் ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெஜிடேரியனாக தான் வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதில் ஆப்ஷனலாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன் அசம்பிள் பண்ணுற வரைக்கும். ஸோ திரமிசுக்கு வந்து இந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என் பிளாகில் ஒரு 7 years பிஃபோர் திரமிசு பண்ணும்போது ஹோம்மேட் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வந்து செஞ்சேன். பிகாஸ் இந்த பிஸ்கெட்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிள் இல்லை அப்போ. ஆனால் இப்போ உங்களுக்கு அமேசானில் அந்த ஹைப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா ஈஸியாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரம் ஸ்க்ராட்சில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிஸ்கெட்ஸ். ஓகே, இதுதான் இந்த லேடி ஃபிங்கர்ஸ் திரமிசு பிஸ்கெட்ஸ். ஸோ திரமிசு அசம்பிள் பண்ணுற நேரம் வந்துடுச்சுங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு திக்கான ஸ்ட்ராங்கான காஃபி லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸை வந்து டிப் பண்ணுவோம். அதில் 2 tablespoon இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லேடி ஃபிங்கரை டிப் பண்ணணும். அதுக்கு வந்து தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த காஃபி வந்து கரையணும். நீங்கள் வந்து எஸ்ப்ரெஸோ அந்த மாதிரி காஃபி கூட நீங்கள் ப்ரூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரியல் அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான காஃபி டிகாஷன் எடுத்து நீங்கள் ப்ரூ பண்ணிக்கலாம். பட் இது வந்து பேசிக் சிம்பிள். இது போதும். ஏன்னா அந்த பிஸ்கெட்ஸை நம்ம இதில் தான் டிப் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம காஃபி நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹாட் வாட்டரில் டக்குன்னு கரைஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் காஃபி ரெடி. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட திரமிசுவை அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் இந்த ட்ரே வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ட்ரேயோ ஏதாவது ஒரு பேனோ எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேக்கெட் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வருது. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி எவ்வளோ தேவைப்படும் தெரியல. பட் என்னோடய பிளான் வந்து எப்படின்னா நான் இப்படி தான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இப்படி நமக்கு வைக்க முடியாது. அதனால் இதில் எனக்கு கரெக்டாக 2 பிஸ்கெட்ஸ் வந்து ஃபிட் ஆகுது. ஸோ நீங்கள் இதுக்கு தக்கன பிளான் பண்ணி உங்களோட ட்ரேயை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பிஸ்கெட்ஸை வந்து இந்த காஃபி டிகாஷனில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ லைட்டாக ரொம்பலாம் டிப் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி தான். நீங்கள் டிப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு டங்க்கு தான். அப்படி ஃபுல்லாக சக் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு லேயர் வச்சுட்டேன். இந்த 2 சைடுமே 2 பிஸ்கெட்ஸ் வச்சுட்டேன். பிகாஸ் அதில் கொஞ்சம் காலி ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ நம்மளோட திரமிசு ஃபில்லிங்கை மேலே வந்து டாலப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேலட் நைஃபை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் லேயர் நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட மாஸ்கப்போன் சீஸில் அடுத்த 1/3 நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி 2 லேயர்ஸ் வச்சு விட்டுறலாம். பட் நான் வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட லேடி ஃபிங்கர்ஸ் இருக்கிறதுனால நான் 3 லேயர் போகிறேன். பட் எனக்கு இந்த பேனுமே டெப்த்து வந்து கூடுதலாக. ஸோ 3 லேயர்ஸ் வைக்கலாம். பட் நீங்கள் வந்து இதோடி விட்டுறலாம். ட்ரெடிஷ்னலாக இப்படி வைப்பாங்க, 3 லேயர்ஸும் வைப்பாங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ நான் இன்னொரு லேயர் இதே மாதிரி முக்கி வச்சிட போகிறேன். என்னோட இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காணம் வச்சதுக்கப்புறம் என்கிட்ட இந்த 2 லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் தான் பேலன்ஸ்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேக்கெட் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் லேயர் மேலே ஃபுல்லாக நம்ம அந்த சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் லேயர். ஸோ திரமிசு செம்ம ரிச்சான டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எதனாலன்னு. பிகாஸ் இது வந்து நம்ம யூஸ்வலாக செய்ய மாட்டோம். ஏதாவது யாராவது வர்றாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டோ ஏதாவது ஸ்பெஷல் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெசர்ட் வந்து செய்யலாம். ஏன்னா இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு இட்டாலியன் கிளாசிக் டெசர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திரமிசு அசம்பிள் பண்ணியாச்சுங்க. இது அப்படியே நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஓவர் நைட் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் இது மேலே வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்ம இது ஃபுல்லாக நம்ம கொக்கோ பவுடரும் சாக்லேட்டும் இது பண்ணிடுவோம். அதனால இது ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் இருக்கட்டும், அப்போ தான் ப்ராப்பராக செட் ஆகும். ஓகே, மஹிக்கு ஃப்ரெண்டு யாரு? மஹி உன் ஃப்ரெண்டு யாரு? உனக்கு பேட்மிண்டன் போறல போகக்கூடிய வழியில மஹிக்கு ஒரு 2 நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. யாரெல்லாம் சொல்லு மஹி? இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, இப்படி தான் வரும். பிக் சவுண்ட் எப்படி போடும்? இல்லை சவுண்ட் எப்படி போடும்? ஒழுங்கா உட்காரு நீ ஒழுங்கா உட்காரு. எப்படி போடும் கூட இருக்கா? சரி, இன்னைக்கு புது ஃப்ரெண்ட் ஏதோ பார்த்தாமே. என்ன ஃப்ரெண்டுடா? எலி. மஹிக்கு ஃப்ரெண்டு யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு 3 குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பன்னிக்குட்டி. அதுக்கப்புறம் இன்னைக்கு பெருச்சாலியம். எவ்வளோ பெருசு? இவ்வளோ பெருசா? சீரியஸா கேக்குங்க ஃபோன் பண்ணி நீ பண்ணி பாப்பனா அப்படி. அவளுக்கு உன் ஃப்ரெண்டு பேர் வச்சிருக்கியா? ஆமா, ஜெசிகாவா? பாத்தல நீங்க பாத்தல வந்து பண்ணிக்கு பாருன்னா நிக்கு. சரி, அதுக்கு பேபிக்கு பாரு லானா. நேற்று என்கிட்ட வந்து என் பேபி பிறந்துன்னா நான் லானான்னு தான் பேர் வைப்பேன்னு சொன்னேன். இப்போ பன்னிக்குட்டிக்கு லானான்னு சொல்லுங்க. உண்மையிலே சொல்லிச்சு நேற்று. எனக்கு பேபி பிறந்துன்னா நான் என்ன பேர் வைப்பேன் தெரியுமா? லானான்னு வைப்பேன். இன்னொரு பேபிக்கு என்ன சொன்னேன்? மாயா. எம்முல ஆரம்பிக்குமா, அப்புறம் இன்னொன்று லானாவா. இப்போ பன்னிக்குட்டிக்கு லானாவா? பன்னிக்குட்டிக்கு பாரு என்னன்னா. சரி, பெருச்சாலிக்கு பேரு? பெருச்சாலிக்கு பாரு பிரஜிஷா. பிரிச்சாலி பிரிஜிஷா. சொல்லிட்டே தான் இருப்பியாடி. இது அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை நான் சொல்லிடுறேன். இல்லைடா சொல்லிட்டு ஆமாடி சொல்லும் தாவருக்கா. இது வந்து மஹிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து என்னன்னா கிட்ஸோரா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஷோல்ஸ் சார்ட். ஸோ மஹிக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் அதில் நோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவள் செஞ்சுட்டான்னா அதை வந்து செக் பண்ணுவாள், செய்யலைன்னா அன்செக் பண்ணுவாள். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வாங்கலாம். இன்ஸ்டா பேஜ் வந்து kidzora_official. நான் வந்து முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் கீழே வந்து ஷேர் பண்ணுறேன், லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது மஹிக்கு அனுப்புனாங்க. மகாவுக்கு வந்து கேலண்டர் மாதிரி ஒன்று அனுப்புனாங்க. ஸோ நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. போறியா நீ? கேலண்டர் அவங்க கொடுத்தாங்க. இதில் வந்து ஜான்வரிக்கு வந்து அஸ்பயர், அதுக்கப்புறம் இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அஸ்பிரேஷன்னால அவங்கள போட்டிருக்காங்க அஸ்பயர் வேர்ட் அஸ்பயர். அதுக்கப்புறம் அதில் மீனிங் கொடுத்துருக்காங்க சேலஞ்ச் ஆஃப் தி மந்த். வாவ். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருக்காது? ஆமாம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஆக்சுவலி இது வந்து மந்த் வைஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ உங்கள் குழந்தைங்க ஹோம்ஒர்க் ஏதாவது நோட் பண்ணணும், அவங்க ஈவெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிளானிங்ஸ் ஏதாவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அம்மா இங்கே பாரு, நேஷனல் யூத் டே, பொங்கல், அந்த ரிபப்ளிக் டே, அதெல்லாம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபேமிலி லிட்ரஸி டே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ப்ரீத்திங்கை பற்றி எல்லா பேஜ்லேயும் எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எல்லா மந்த்துக்குமே அப்படி இருக்குது. ஸோ அவங்களோட ரூமில் இதை
தொங்க விட்டுட்டோம்னா அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. அந்த புக் எடு. இதுவும் என்னோட அணைங்கடி நான் இன்ஸ்டாகிராமே மேஜிக் புக். இது ஒரு புக்கு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஜேர்னல், கிராட்டிடியூட் ஜேர்னல் மாதிரி. ஆமாடி செல்லம், ஏன்னா வந்து அவளுக்கு தெரியும். ஸோ டெய்லி வந்து அவள் எதுக்கு அன்னைக்கு கிரேட்ஃபுல்ங்கிறத நோட் பண்ணிப்பாள். ஸோ அது குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று அந்த நாளை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு அந்த கிரேட்ஃபுல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுமே வரும். ஸோ இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி கிட்ஸோரா, நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். எஸ், இதுதான் உங்களோட பேஜ், kidzora_official. Bye guys, good night. Bye bye bye. Good night. Bye.